ரசிகர் மன்றத்துலேருந்தே வருவாங்க, ரசிகர்களே வருவாங்கன்ற கட்சியிலேருந்து மட்டும் வர முடியும். ஒரு ஃபேனாக தான் வந்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வயசு ஆனதுக்கப்புறம் ஓட்டும் போடும். நாங்கள் இப்போ எங்களுக்கு வயசு இல்லை, ஓட்டு போட முடியாது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, இப்போ இத்தனை வருஷம் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு பார்க்குறோம். எங்களுக்கு அவரை பிடிக்கும், அதனால அவருக்கோசம் நாங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறோம் எல்லாரும். அவருக்கு ஒரு தடவை ஓட்டு போடுவோம். பிடிக்கணும் இல்லை ப்ரோ, நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ இத்தனை வருஷம் டிஎம்கே கொடுத்துக்கிறாங்க, டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் பண்ணுறது தான் பண்ணிட்டாங்க. இவருக்கு ஒரு தடவை குத்து பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, மாற்றத்தை உண்டாக்குவார். இப்போ அவருக்கு இந்த ஓட்டு போடுறது அவர் யாருக்கு பிடிக்கலையா, அதுக்கப்புறம் வேறு கட்சிக்கு மாற்றிங்கன்ற அவர் என்ன பண்ணுறாரு வந்து பாருங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற. நான் ப்ரோ இந்த ஊரில் வந்து எப்படி சொல்கிறேன் ப்ரோ, தண்ணி ஒழுங்கா இல்லை ப்ரோ. ரோட்டில் வர தண்ணி எல்லாம் உப்பு கறிக்குது, ரோடு வசதி சரியா இல்லை, எல்லா இடமும் மேடு பள்ளமாகுது, அடிக்கடி கரண்ட் கலகுது, ரோட்டில் வாய்க்கால் தண்ணியெல்லாம் கரண்ட் பைப் லைனில் கலகுது. அதனால் குடிச்சிட்டு பசங்க இப்போ இடையில கூட கோஞ்சால சத்தி நகர்லாம் வாய்க்கால் தண்ணி கலந்து ஒரு வயசானவங்க செத்துட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் பெட்டில் இருந்தாங்க. இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு குத்து பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, பிடிக்கலையா அதுக்கப்புறம் மாற்றிக்குங்க, அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, படிக்கணும் ப்ரோ, 12th படிக்கிறோம் ப்ரோ. லீவ் போட்டு வந்துடுறோம் ப்ரோ. ஆமாம் அவ்வளோ ப்ரோ. விஜய் எங்கள் உயிர் ப்ரோ, எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாரி அவர். கடவுளாக கும்பிட்றோம் நாங்கள். அவர் கடவுளாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஐப்பர் போட்டுறோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, என் ஸ்கூலில் லீவ் போட்டு ஐப்பருக்கு மாலை போட்டு அங்கே போகிறேன்னாரு. எனக்கு அவர் முக்கியம் இவரு முக்கியம்னு நான் சொல்லிட்டு வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டு போனேன். நான் வரேன், விஜய் முக்கியம் ப்ரோ. ஐப்பருக்கு நம்ம ஐப்பர் தெய்வம், எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம். ஆமாம் ப்ரோ, அவருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் ப்ரோ. நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க முடியும், இவனை நினச்சா பார்த்துட முடியுமா ப்ரோ? அது எப்படி ப்ரோ, தெய்வமாக தான் இந்த மாலை போடுவாங்க ப்ரோ, அவர் தெய்வமே இல்லையா ப்ரோ? ப்ரோ நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோம் ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா, தெய்வமாக தான் நாங்கள் கும்பிடுவோன்றேன், புரியலையா? அவர் இப்போ தெய்வம் இல்லை, நாங்கள் அவர் பார்க்கணும். வருஷத்தில் எப்பயாச்சும் தான் வராரு, அதனால ஒரு தடவை பார்க்க வந்துக்கிறோம், அவ்வளோதான் ப்ரோ.